This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாங்கள் போரில் ஈடுபட போவதில்லை. இன்ஸ்டாகிராமில் இளம்பெண்ணுக்கு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் திட்டமிட்ட பதில். ஏவுகணை தாக்குதல்களின் எதிரொலி. பயணிகள் இன்று திரும்பிய மீட்பு விமானம் பாதுகாப்பு கருதி பயணம் நிறுத்தம் என போக்குவரத்து அமைச்சர் அறிவிப்பு. பிரான்சின் லியோன் அருகே எரிந்த நிலையில் சடலம் மீட்பு. குற்றக்குழுக்களின் பழிவாங்கும் நடவடிக்கை என சந்தேகம். லெபனான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம். இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு மக்ரோன் நேரடி எச்சரிக்கை. பிரான்சில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் 40 நாட்கள் தொடர் மழை மற்றும் 412 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பதிவு. பிரான்சில் கோலாகலமான மகளிர் தின கொண்டாட்டம். பிரான்ஸ் முழுவதும் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி பிரம்மாண்ட பேரணிகளுக்கு ஏற்பாடு. பாரிஸ் மேயர் வேட்பாளரின் பெயரில் போலி இணையதளம். பிரான்ஸ் சைபர் பாதுகாப்பு அமைப்புகள் தீவிர விசாரணை. போர் பதற்றத்தால் வான்பரப்புகள் மூடல். பயணிகளின் நலன் கருதி ஆசிய நகரங்களுக்கு நேரடி விமானங்களை இயக்க ஏர் பிரான்ஸ் நிறுவனம் அதிரடி முடிவு. தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரானுக்கு எதிராக நடத்தி வரும் போரில் பிரான்ஸ் எந்த காரணத்தை கொண்டும் ஈடுபடாது என பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் நேற்றிரவு தனது இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலமாக திட்டவட்டமாக உறுதியளித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் மோதலில் பிரான்ஸ் இணையுமா என பதற்றத்துடன் இன்ஸ்டாகிராமில் தனிப்பட்ட செய்தி மூலம் கேள்வி எழுப்பிய இளம்பெண் ஒருவருக்கு பதிலளித்த அவர், உங்கள் கவலை எனக்கு புரிகிறது. ஆனால் நான் மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எந்த போருக்கும் செல்ல போவதில்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வழக்கம் போல் தொடர்ந்து வாழப்போகிறீர்கள் என ஆறுதல் கூறியுள்ளார். மேலும் பிரான்ஸ் இந்த போரின் ஒரு பகுதியாக இல்லை. நாங்கள் போரில் இல்லை, இனி இந்த போரிலும் ஈடுபட போவதில்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சார்ல்ஸ் டெகால் விமானம் தாங்கி கப்பல் உள்ளிட்ட ராணுவ உதவிகளை பிரான்ஸ் அனுப்பியுள்ளதன் முக்கிய நோக்கமே ஈரானின் பழிவாங்கும் தாக்குதல்களில் இருந்து தங்கள் குடிமக்களையும் கூட்டாளிகளையும் பாதுகாப்பதும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துவதுமே ஆகும் என மக்ரோன் விளக்கமளித்துள்ளார். உலக பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான கடல் வழி பாதைகளை பாதுகாப்பதற்காக சர்வதேச கூட்டணி ஒன்றை அமைக்கும் முயற்சியிலும் பிரான்ஸ் ஈடுபட்டுள்ளதாகவும் முற்றிலும் அமைதியான முறையிலேயே கடல் போக்குவரத்தை பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இறுதியில் பிரான்சின் பங்கு எப்போதுமே அமைதியையும் விவேகத்தையும் காக்கும் ஒன்று என்பதால் நாங்கள் முடிந்தவரை மிகவும் பொறுப்புடனும் அமைதியாகவும் செயல்பட முயற்சிப்போம் என ஜனாதிபதி மக்ரோன் தனது செய்தியில் தீர்க்கமாக கூறியுள்ளார். துபாயில் சிக்கியுள்ள பிரெஞ்சு குடிமக்களை பாரிசுக்கு பாதுகாப்பாக மீட்டு வருவதற்காக சென்ற ஏர் பிரான்ஸ் சிறப்பு விமானம் அப்பகுதியில் திடீரென ஏற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக கெய்ரோவுக்கே பாதையில் திரும்பிய அதிர்ச்சி சம்பவம் வியாழக்கிழமை அரங்கேறியுள்ளது. வான்வெளி பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமடைந்ததால் இந்த மீட்பு பயணம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் போக்குவரத்து அமைச்சர் பிலிப் தபரோட் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அதிர்ஷ்டவசமாக இந்த விமானம் திருப்பி அனுப்பப்பட்ட நேரத்தில் அதில் பயணிகள் யாரும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளைட் ரடார் தரவுகளின்படி கெய்ரோவிலிருந்து பிற்பகல் 3:21 புறப்பட்ட இந்த விமானம் ஏவுகணை தாக்குதல்களின் பதற்றத்தால் மாலை 5:30 மணியளவில் மீண்டும் திருப்பிவிடப்பட்டு இரவு 8:50 மணிக்கு கெய்ரோவிலேயே பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது நடத்தியுள்ள தாக்குதல்களால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த போரால் பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 15 நாடுகளில் கிட்டத்தட்ட 4 லட்சம் பிரெஞ்சு குடிமக்கள் சிக்கி தவிப்பதாக பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. எனினும் இவர்களில் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. பிரான்சின் ரோன் மாகாணம் டர்னை மற்றும் சேரேசிண்டுரோன் ஆகிய பகுதிகளின் எல்லையில் உள்ள ஒரு வாகன நிறுத்தத்தில் நபர் ஒருவர் உடல் முழுமையாக எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். லியோன் நகருக்கு தெற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் நடந்துள்ள இந்த சம்பவம் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கிடையேயான கொடூர பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கலாம் என்ற கோணத்தில் தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப பரிசோதனைகளுக்கு பிறகே அது உறுதி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உயிரிழந்தவர் 26 வயதுடைய நபர் என்றும்
அவர் சமீபத்தில் வில்லர்பேர்ன் நகரில் கட்டிடங்களின் நுழைவாயில்களில் தீ வைத்த சம்பவங்களுக்கு பொறுப்பேற்ற ஜெஃபி மாஃபியா என்ற குற்றவியல் குழுவின் முக்கிய உறுப்பினர் என்றும் உறுதிப்படுத்தப்படாத ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த திங்கட்கிழமை இரவு வில்லர்பானில் தாக்குதலுக்கு உள்ளான இவரே கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் ரமலான் நோன்பு முடிவதற்கு முன்பே இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளதாகவும் கூறப்படும் தகவல்கள் இது ஒரு திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கை என்ற சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளன. மத்திய கிழக்கில் குறிப்பாக லெபனானில் மீண்டும் போர் மூண்டுள்ள நிலையில் அங்கு உடனடி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த பிரான்ஸ் அரசு தீவிர ராஜதந்திர முயற்சிகளில் இறங்கியுள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு போரை மேலும் விரிவுபடுத்த வேண்டாம் என்றும் லெபனான் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் என்றும் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹெஸ்பொல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட்டுகளை வீசியதை அடுத்து இஸ்ரேல் லெபனானின் தெற்கு பகுதியில் தரைப்படை தாக்குதலையும் தீவிரமான குண்டு வீச்சுகளையும் முன்னெடுத்துள்ளது. இந்த பயங்கர மோதல்களில் இதுவரை 102 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியை நோக்கி அகதிகளாக தப்பியோடி வருகின்றனர். இந்த நெருக்கடியான சூழலில் உடைமைகளை இழந்த லெபனான் மக்களுக்கு தேவையான முதலுதவி பொருட்கள் மற்றும் உணவுகளை உடனடியாக விநியோகிக்க பிரான்ஸ் தயாராகி வருவதாக ஜனாதிபதி மக்ரோன் அறிவித்துள்ளார். மேலும் போரை நிறுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சருடனும் பிரான்ஸ் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இதற்கிடையே இந்த போர் தொடங்கி இன்று வெள்ளிக்கிழமையுடன் 7 நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த 6 நாட்களில் மட்டும் ஈரானைச் சேர்ந்த 30 கப்பல்களை தாங்கள் கடலில் மூழ்கடித்துள்ளதாக அமெரிக்கா பரபரப்பு உரிமை கூறியுள்ளது. பிரான்சில் வானிலை நிலவரங்கள் ஆவணப்படுத்த தொடங்கிய காலத்திலிருந்து முதன்முறையாக இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் அதிகப்படியான மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. கடந்த 1959ஆம் ஆண்டு முதல் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் முந்தைய அனைத்து பிப்ரவரி மாத பதிவுகளையும் இந்த பிப்ரவரி மாதம் முழுமையாக முறியடித்துள்ளது. குறிப்பாக இந்த ஒரே மாதத்தில் தொடர்ச்சியாக 18 நாட்கள் வெள்ள அபாயத்திற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் சராசரி வெப்பநிலையை விட 3.5 செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதுடன் கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி தொடர்ந்து 40 நாட்கள் இடைவிடாத மழை பெய்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 412 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் பிரான்சின் வானிலை வரலாற்றில் பல முந்தைய பதிவுகளை இந்த பிப்ரவரி மாதம் தகர்த்தெறிந்துள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமாக பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பல்வேறு பிரம்மாண்ட நிகழ்வுகள் பிரான்ஸ் முழுவதும் திட்டமிடப்பட்டுள்ளன. குறிப்பாக பிரான்சில் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான சம உரிமையை சட்டப்பூர்வமாக உறுதி செய்த 1946ஆம் ஆண்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் 80வது ஆண்டு வரலாற்று சிறப்பை இந்த ஆண்டு குறிக்கிறது. இதனையொட்டி தலைநகர் பாரிஸில் காலை 11 மணிக்கு சிறப்பு பெண்ணிய கிராமம் அமைக்கப்பட்டு பிற்பகல் 2 மணிக்கு மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளது. மேலும் புகழ்பெற்ற வெர்சாய்ஸ் அரண்மனை ஊதா நிறத்தில் ஒளிரவிடப்பட உள்ளதுடன் பிற்பகல் 2 மணிக்கு பெண்களின் மாபெரும் மோட்டார் சைக்கிள் பேரணியும் பாரிஸில் நடைபெறுகிறது. தலைநகர் மட்டுமின்றி டுலூஸ், போர்டோ, லில் மற்றும் லியன் உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் பொது இடங்களில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் கண்காட்சிகள், ஊதிய சமத்துவத்திற்கான போராட்டங்கள் மற்றும் தீவிர வலதுசாரி அமைப்புகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணிகள் ஆகியவை தீவிரமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பெரிய நகரங்களை தாண்டி தங்கள் உள்ளூர் பகுதிகளில் நடைபெறும் மகளிர் தின நிகழ்வுகளை அறிய இணையத்தில் திரையில் காட்டப்படும் இந்த சொற்களுடன் தங்கள் நகரத்தின் பெயரை இணைத்து தேடுமாறும் உள்ளூர் நிர்வாகங்களின் சமூக வலைதளங்களை பின்தொடருமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் மேயர் தேர்தலுக்கான களத்தில் மையவாத வேட்பாளரான பியர் எஃப் ஸ்போர்னாசல் என்பவரின் இணையதளத்தை போலி செய்து தவறான செய்திகள் பரப்பப்பட்ட சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. புகழ்பெற்ற பாம்பிடூ கலை மையத்தை வீடற்ற புலம்பெயர்ந்தோருக்கான தங்குமிடமாக அவர் மாற்ற விரும்புவதாக எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்டன. அத்துடன் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனுடன் அவர் இருக்கும் புகைப்படத்தை பயன்படுத்தி ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் இந்த வதந்திகள் பரப்பப்பட்டுள்ளன.
இதுகுறித்து வேட்பாளர் அளித்த புகாரின் பேரில் பிரான்சின் சைபர் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் வெளிநாட்டு தலையீடுகளை கண்காணிக்கும் விஜினம் ஆகிய அமைப்புகள் விசாரணை நடத்தி வருகின்றன. ஐரோப்பிய அரசியலில் போலி செய்திகளை பரப்பும் ரஷ்ய தொடர்புடைய ஸ்டாம் 1516 என்ற ஹேக்கர் குழுவே இதன் பின்னணியில் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. எதிர்வரும் மார்ச் 15 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் பிரான்சில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற உள்ள நிலையில் இதுபோன்ற இணையவழி வெளிநாட்டு தலையீடுகளை தடுக்க சைபர் பாதுகாப்பு அமைப்புகள் உச்சக்கட்ட எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வருகின்றன. ஆசியாவுக்கான பெரும்பாலான ஐரோப்பிய விமான பயணங்கள் நடுத்தர கிழக்கு நாடுகளில் தரையிறங்கிச் செல்லும் இணைப்பு விமானங்களாகவே இருந்து வருகின்றன. ஆனால் தற்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் மற்றும் அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக அங்கு விமானங்கள் பாதுகாப்பாக தரையிறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதுடன் பல நாடுகள் தங்கள் வான்பரப்பையும் முற்றிலுமாக மூடியுள்ளன. இந்த பெரும் போக்குவரத்து நெருக்கடியை தீர்க்கும் விதமாக ஆசிய நாடுகளின் முக்கிய நகரங்களுக்கு நேரடி விமான சேவைகளை உடனடியாக இயக்க உள்ளதாக பிரான்சின் தேசிய விமான நிறுவனமான ஏர் பிரான்ஸ் அதிரடியாக அறிவித்துள்ளது. இதன்படி பயணிகளின் வசதி கருதி பாங்காக், புக்கெட், சிங்கப்பூர், டெல்லி, மும்பை, ஷாங்காய் மற்றும் டோக்கியோ ஆகிய முக்கிய ஆசிய நகரங்களுக்கு இனி நேரடி விமான சேவைகள் வழங்கப்படும் எனவும் ஆசியாவின் ஏனைய நாடுகளுக்கு பாதுகாப்பான மாற்று வழிகளில் இணைப்பு சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும் எனவும் ஏர் பிரான்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போரால் சர்வதேச பயணங்கள் முடங்கியுள்ள வேளையில் ஏர் பிரான்சின் இந்த தடையற்ற நேரடி விமான சேவை அறிவிப்பு ஆசிய பயணிகள் மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.